வணக்கம் தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிஜத்தை சொல்ல போனா நம்மள பல பேரோட வாழ்க்கை வெளிய பார்க்க பிரகாசமா தெரியும். ஆனா வீட்டுக்குள்ள 4 செவுத்துக்கு நடுவுல நாம அனுபவிக்கிற அந்த தனிமை இருக்கே, அது ரொம்ப கொடுமையானது. காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணி இருப்போம். ஆனா நாளாக நாம நேசிக்கிற அதே மனுஷன் 4 பேருக்கு முன்னாடி நம்மள மதிக்காம பேசுறப்பவோ இல்ல நம்மள விட்டு கொடுத்து பேசுறப்பவோ நெஞ்சில ஒரு பாரம் வந்து உட்காரும் பாருங்க. அப்போ தோணும், யார நம்பி இந்த வாழ்க்கைக்குள்ள வந்தோம்னு. தோழிகளே, இப்ப நான் சொன்ன இந்த உணர்வை நீங்களும் உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிச்சிருக்கீங்கன்னா இப்பவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க அனுபவத்தை ஒரு கமெண்டா சொல்லுங்க. ஏன்னா நம்மள மாதிரி எத்தனையோ பெண்கள் அதே வலியோட இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க கமெண்ட் ஒரு ஆறுதலா இருக்கும். மாற மாட்டாரா, நம்மள மதிக்க மாட்டாரான்னு வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்து இப்ப ஒரு கட்டத்துல நீங்க விரக்தியோட இருக்கலாம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க தோழிகளே, மத்தவங்க நம்மள மதிக்கணும்னா முதல்ல நாம நம்மள மதிக்க ஆரம்பிக்கணும். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்ல போற அந்த 15 ரகசிய வழிகள் வெறும் டிப்ஸ் கிடையாது. இது உங்களை நீங்களே செதுக்கிக்கிட்டு மத்தவங்க உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்க போற உங்களோட வெற்றி பாதை. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல நிறைய தோழிகள் ஒரு விஷயத்த வருத்தத்தோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னதான் நான் என்ன திருத்திக்கிட்டாலும் மௌனமா இருந்தாலும் என் கணவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரே, இன்னும் மதிக்காம தான் இருக்காரு, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமான தீர்வும் இந்த 15வது ரகசியத்துல தான் இருக்கு. அதுதான் உங்க வாழ்க்கையோட மொத்த பார்வையுமே மாத்த போகுது. கடைசி வரைக்கும் ஒரு நிமிஷம் கூட விடாம இத கேளுங்க. ஏன்னா இது உங்களுக்கான, உங்க சுயமரியாதைக்கான நான் பேச போற உங்களோட சிந்திக்க சில நிமிடம் தோழியின் குரல். ரகசியம் 1, எதிர்பார்ப்புகளை குறைத்தல். தோழிகளே, நம்ம வாழ்க்கையில வர்ற முக்கால்வாசி கவலைகளுக்கு காரணம் என்ன தெரியுமா? மத்தவங்க மேல நாம வைக்கிற அசைக்க முடியாத அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் தான். கல்யாணமான புதுசுல நம்ம கணவர் நம்மள அப்படி பார்த்துப்பாரு, இப்படி வச்சுப்பாரு, நாம கேக்குறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் செய்வார்னு ஒரு பெரிய கனவு கோட்டையே கட்டி வச்சிருப்போம். ஆனா நிஜ வாழ்க்கைன்னு வரும்போது அவர் சின்னதா ஒரு விஷயத்துல நம்மள விட்டு கொடுத்து பேசினாலே அந்த கோட்டை அப்படியே சரிஞ்சு விழுந்துரும். நம்ம மனசுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும், நான் இவ்வளவு அன்பு காட்டுறேன்ல, அப்ப அவரும் அதே மாதிரி காட்டணும்ல அப்படின்னு. இந்த அன்புங்கிற வியாபாரம் தான் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது. இனிமே நாம என்ன செய்யணும் தெரியுமா? மத்தவங்க நம்மள சந்தோஷப்படுத்துவாங்கன்னு எதிரில இருக்கிற கண்ணாடி முன்னாடி நிக்கிறத நிறுத்திட்டு உங்க சந்தோஷத்துக்கு நீங்களே பொறுப்பேத்துக்கோங்க. இன்னைக்கு அவர் என்ன மதிக்கலையா, பரவாயில்ல, எனக்கு தெரியும் என்னோட மதிப்பு என்னன்னு அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அடுத்தவங்க கிட்ட இருந்து அன்பையோ பாராட்டையோ அங்கீகாரத்தையோ எதிர்பார்க்கிறத 0வா ஆக்கிடுங்க. என்னைக்கு நீங்க எதிர்பார்க்கிறத நிறுத்துறீங்களோ அன்னைக்கு யாராலையும் உங்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா உங்க சந்தோஷத்தோட ரிமோட் கண்ட்ரோல் இப்போ உங்க கையில இருக்கு. இது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா பழகிட்டீங்கன்னா அப்புறம் யாராவது உங்களை மதிக்காம நடந்தா கூட இது உன்னோட தரம், நான் ஏன் கவலைப்படணும்னு கடந்து போயிட்டே இருப்பீங்க. உங்க நிம்மதி உங்ககிட்டயே இருக்கும். ரகசியம் 2, உடல் நலத்தில் அக்கறை. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த். தோழிகளே, நம்ம ஊரு குடும்ப தலைவிகளோட ஒரு பெரிய சாபமே இதுதான். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் பிடிச்சத பார்த்து பார்த்து செய்வோம். கணவருக்கு என்ன பிடிக்கும், பிள்ளைகளுக்கு என்ன வேணும்னு ஓடி ஓடி உழைப்போம். ஆனா கடைசியில நாம சாப்பிட்டோமா, நமக்கு உடம்புல என்ன வலி இருக்குன்னு பார்க்க ஆளே இருக்காது. நாமளும் அத ஒரு பெருமையா நினைச்சுப்போம், நான் தான் குடும்பத்துக்காக தியாகம் பண்றேன்னு. ஆனா ஒரு நிஜத்தை சொல்லட்டுமா, நீங்க உங்களை சரியா கவனிச்சுக்கலனா இந்த உலகம் இன்னும் அதிகமா வேலை தான் வாங்கும். உங்களை மதிக்காத ஒரு இடத்துல நீங்க சோர்ந்து போய் கலைஞ்ச தலையோட நைந்து போன நைட்டியோட சுத்திட்டு இருந்தீங்கன்னா அவங்க பார்வைக்கு நீங்க இன்னும் ஒரு சுமையாதான் தெரிவீங்க. முதல்ல உங்களை நீங்க அழகா வச்சுக்கோங்க. அழகுன்னு நான் சொல்றது மேக்கப் போடுறது இல்ல,
நல்லா சாப்பிடுங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. மத்தவங்க சாப்பிட்டு முடிச்சிட்டு மீதி இருக்கிறத கொட்டி சாப்பிடுற குப்பை தொட்டி கிடையாது உங்க வயிறு. உங்களுக்குன்னு ஒரு தட்டுல மரியாதையா உட்கார்ந்து சாப்பிடுங்க. தினமும் ஒரு அரை மணி நேரம் உங்க உடம்புக்காக ஒதுக்குங்க. ஒரு சின்ன நடைப்பயிற்சியோ இல்ல யோகாவோ செய்யுங்க. உங்க உடம்பு தெம்பா இருந்தாதான் உங்க மனசு தைரியமா இருக்கும். நீங்க பளிச்சுன்னு ஆரோக்கியமா ஒரு புன்னகையோட வீட்டை சுத்தி வரும்போது உங்களை மதிக்காதவங்களுக்கே ஒரு நிமிஷம் தோணும், என்ன இவங்க இவ்வளவு உற்சாகமா இருக்காங்க அப்படின்னு. நீங்க உங்களை மதிக்க ஆரம்பிக்கிற முதல் இடமே உங்க உடம்பு தான். நீங்க ஆரோக்கியமா இருந்தாதான் உங்களோட அடையாளத்தை உங்களால உருவாக்க முடியும். அதனால தோழிகளே, தியாகி வேஷம் போடுறத விட்டுட்டு முதல்ல உங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. ரகசியம் 3, கடந்த கால கசப்புகளை மறத்தல். லெட் கோ ஆஃப் த பாஸ்ட். தோழிகளே, நம்மள பல பேரோட நிம்மதியை கெடுக்கிற ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? வருஷ கணக்குல நம்ம மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கிற அந்த பழைய கசப்பான நினைவுகள் தான். கல்யாணமான புதுசுல அவர் இப்படி சொன்னாரு, அன்னைக்கு அந்த விசேஷத்துல எல்லாரும் முன்னாடியும் என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டாரு, அன்னைக்கு எனக்கு உடம்பு முடியாம இருந்தப்ப கூட ஒரு வாய் கஞ்சி வச்சு கொடுக்கல. இப்படி 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி நடந்த விஷயத்த இன்னைக்கும் நேத்து நடந்த மாதிரி மனசுக்குள்ள போட்டு ரணப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஒன்னு யோசிச்சு பாருங்க, அந்த பழைய கசப்புகளை நினைச்சு நினைச்சு அழுறதால இப்ப உங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் நடக்குதா? இல்லவே இல்ல. அந்த நினைவுகள் எல்லாம் ஒரு பழைய குப்பை மாதிரி. குப்பைய வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா வீடுதான் நாரும். அதே மாதிரிதான் கசப்பான நினைவுகளை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தா நம்ம வாழ்க்கையும் பாரமா தான் இருக்கும். அவர் மாறல, அவர் அன்னைக்கு தப்பு பண்ணிட்டாரு, சரி, அது முடிஞ்சு போன விஷயம். ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நீங்க உங்க முகத்தை உப்ப வச்சுக்கிட்டு மனச கல்லாக்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அவருக்கு தண்டனை கிடையாது, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற தண்டனை. இனிமே என்ன பண்ணணும் தெரியுமா? நடந்ததை மாத்த நம்மளால முடியவே முடியாது. ஆனா அத நினைச்சு இன்னைக்கு இருக்கிற சந்தோஷத்தை கெடுத்துக்காம இருக்க நம்மளால முடியும். அன்னைக்கு அவர் அப்படி நடந்துகிட்டாரு, அது அவரோட குணம். அதனால நான் ஏன் இன்னைக்கு அழணும்னு ஒரு முடிவுக்கு வாங்க. பழைய கணக்குகளை பார்க்கறத நிறுத்துங்க. உங்க மனச ஒரு காலியான பேப்பர் போல மாத்துங்க. அப்போதான் அதுல புதுசா அழகான நினைவுகளை எழுத முடியும். அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நிமிர்ந்து பாருங்க, உலகம் எவ்வளவு பெருசுன்னு புரியும். கடந்த காலத்துல வாழாதீங்க தோழிகளே, இந்த நிமிஷத்துல உங்களுக்காக வாழுங்க. ரகசியம் 4, சுய முன்னேற்றம். நமக்கென ஒரு அடையாளம், செல்ஃப் growth. தோழிகளே, இந்த ரகசியம் தான் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட போற ஒரு விஷயம். இவ்வளவு நேரம் நாம மனச பத்தி பேசணும், ஆனா இப்போ நம்மளோட திறமைய பத்தி பேச போறோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அடையாளம் என்னவா இருக்கு? இன்னாரோட மனைவி. இதையும் தாண்டி நீங்க யாரு அப்படின்னு கேட்டா நம்ம கிட்ட பதில் இருக்காது. நாம நம்மளையே மறந்து வீட்டு வேலைகளுக்குள்ளேயும் மத்தவங்களோட எதிர்பார்ப்புகளுக்குள்ளேயும் தொலைஞ்சு போயிருப்போம். எனக்கு என்ன தெரியும், நான் என்ன சாதிக்க போறேன்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு அபாரமான திறமை ஒளிஞ்சுகிட்டு இருக்கும். அது சூப்பரா சமைக்கிறதா இருக்கலாம், அழகா தையல் தைக்கிறதா இருக்கலாம், இல்ல மத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதா கூட இருக்கலாம். இனிமே என்ன பண்ணலாம் தெரியுமா? ஏதாவது ஒரு புது விஷயத்த கத்துக்க ஆரம்பிங்க. இந்த வயசுல இதெல்லாம் தேவையான்னு கேக்குறவங்களை கண்டுக்காதீங்க. ஒரு சின்ன தையல் கிளாஸ் போறதோ, ஆன்லைன்ல ஒரு கோர்ஸ் கத்துக்கிறதோ, இல்ல ஒரு சின்ன கைத்தொழில் ஆரம்பிக்கிறதோ எதுவா வேணா இருக்கட்டும், அந்த விஷயம் உங்களுக்குன்னு ஒரு தனி கர்வம் கொடுக்கும் பாருங்க. அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்ல. நீங்க ஒரு 4 காசு சம்பாதிக்க ஆரம்பிக்கும் போதோ, இல்ல 4 பேர் உங்களை மதிச்சு உங்ககிட்ட ஒரு வேலைக்காக வரும்போதோ, உங்களை மதிக்காத அதே கணவர் உங்களை ஆச்சரியமா பாப்பாரு. மத்தவங்க முன்னாடி நம்மள விட்டு கொடுத்து பேசுறப்போ நாம ஏன் தெரியுமா வருத்தப்படணும்? ஏன்னா நாம அவங்கள மட்டும்தான் நம்பி இருக்கோம்.
என்னைக்கு நீங்க உங்க கால்ல நிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு பயம் போயிடும். பயம் போன இடத்துல சுயமரியாதை தானா வந்து உட்காரும். அதனால தோழிகளே, உங்களுக்காக 1 மணி நேரம் ஒதுக்குங்க. உங்க திறமைய மெருகேத்துங்க. நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுங்க. ரகசியம் 5, செயலால் சாதித்து காட்டுதல். ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் than வேர்ட்ஸ். தோழிகளே, நம்மளை யாராவது மதிக்காம பேசினாலோ இல்ல மத்தவங்க முன்னாடி விட்டு கொடுத்தாலோ நமக்கு வர்ற முதல் கோபம் என்ன தெரியுமா? அப்படியே 4 வார்த்தை பதிலுக்கு நறுக்குன்னு கேட்டுடணும்னு தோணும். சில பேர் சண்டை போடுவோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்க வார்த்தையால பேசுற எந்த பதிலடியும் அவங்கள மாத்தாது. நீங்க கத்துறப்போ பாத்தியா இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அதே வாய அடைக்க வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. அதுதான் உங்களுடைய அபார வெற்றி. யார் உங்களை ஒண்ணுத்துக்கும் உதவாதவன்னு நினைச்சாங்களோ, யார் முன்னாடி நீங்க தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதே இடத்துல நீங்க ஒரு சாதனையாளரா நிமிர்ந்து நிக்கணும். நீங்க ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சு அதுல ஜெயிக்கிறதா இருக்கலாம், இல்ல ஒரு கௌரவமான இடத்துக்கு வர்றதா இருக்கலாம். அன்னைக்கு நீங்க எவ்வளவோ கதறி அழுதப்ப கூட வராத அந்த மதிப்பு இன்னைக்கு நீங்க சாதிச்சு நிக்கும் போது தானா வந்து சேரும். உங்களை மதிக்காதவங்க முன்னாடி நீங்க போய் நிக்க வேண்டாம். நீங்க வளர்ந்து நிக்கிற உயரத்தை பார்த்து அவங்களே அண்ணாந்து பார்க்கணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற ஆகச்சிறந்த பதிலடி. கோபத்தை வார்த்தையா கொட்டாதீங்க தோழிகளே. அந்த கோபத்தை ஒரு எரிபொருளா மாத்தி உங்க முன்னேற்றத்துல காட்டுங்க. நீங்க பேச வேண்டாம், உங்க வெற்றி பேசட்டும். மத்தவங்க உங்களை எப்படி நடத்தணுங்கிறத இனிமே உங்க பேச்சு தீர்மானிக்க கூடாது, உங்க செயல்தான் தீர்மானிக்கணும். ரகசியம் 6, பொருளாதார சுதந்திரம். ஃபினான்சியல் இண்டிபெண்டன்ஸ். தோழிகளே, இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பணம் தான் எல்லாமா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆனா நிஜம் என்ன தெரியுமா? ஒரு பெண்ணோட தன்னம்பிக்கைக்கும் அவளோட சுயமரியாதைக்கும் பணம் ஒரு மிகப்பெரிய தூணா இருக்கு. நம்ம வீட்ல நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளை கவனிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன செலவுக்காகவோ இல்ல நம்ம பெத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னாலோ நாம அவர்கிட்ட போய் கைய நீட்டி நிக்க வேண்டி இருக்கும். அந்த நேரத்துல அவர் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு பேசுறப்பவோ இல்ல காசை எதுக்கு வீணாக்குறன்னு கேக்குறப்பவோ நம்ம மனசு எவ்வளவு வலிக்கும். நாம உழைக்கலையே, நாம சம்பாதிக்கலையேங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்மள அப்படியே குறுகி போக வைக்கும். இனிமே இது மாறணும் தோழிகளே. நீங்க 1000 கணக்குல லட்சக்கணக்குல சம்பாதிக்கணும்னு நான் சொல்லல. ஆனா உங்க தேவைக்கு நீங்க மத்தவங்களை எதிர்பார்க்காத அளவுக்கு உங்க கையில ஒரு சின்ன தொகையாவது இருக்கணும். ஒரு அவசரத்துக்கு உங்க பெத்தவங்களுக்கு ஒரு மருந்து வாங்கி கொடுக்கணும்னா கூட யார்கிட்டையும் அனுமதி கேட்காம உங்களால செய்ய முடியணும். சின்ன சின்னதா ஆரம்பிங்க. வீட்ல இருந்தே செய்யற வேலைகள் இன்னைக்கு எவ்வளவோ இருக்கு இல்லையா? ஒரு சின்ன சேமிப்பை தொடங்குங்க. ஒரு உண்டியல் சேமிப்பா கூட இருக்கலாம். ஆனா அந்த பணம் உங்களுக்கானது. கையில ஒரு சின்ன தொகை இருக்கிறப்போ உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு வரும் பாருங்க. அது உங்க முகத்துல ஒரு தனி பொலிவை கொடுக்கும். நீங்க பொருளாதார ரீதியா பலமாகும் போது உங்களை மதிக்காதவங்க கூட இவ யாரையும் நம்பி இல்ல, இவளுக்குன்னு ஒரு பலம் இருக்குன்னு நினைச்சு உங்களை மரியாதையா நடத்த ஆரம்பிப்பாங்க. மத்தவங்க முன்னாடி நம்மள விட்டு கொடுக்க கூடாதுன்னா முதல்ல நம்ம கைய நாமளே பிடிச்சுக்கிட்டு நிமிர்ந்து நிக்கணும். அதுக்கு இந்த பொருளாதார சுதந்திரம் ரொம்ப அவசியம். ரகசியம் 7, பிள்ளைகளுடன் தரமான நேரம். குவாலிட்டி டைம் வித் சில்ட்ரன். தோழிகளே, நம்ம கணவர் நம்மளை விட்டு கொடுத்து பேசுறப்பவோ இல்ல மதிக்காம நடக்கிறப்பவோ நாம செய்யற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? அந்த கோபத்தையும் எரிச்சலையும் கொண்டு போய் நம்ம பிள்ளைகள் கிட்ட காட்டுறதுதான். உங்க அப்பா இப்படிதான் பண்றாரு, நான் இதுக்காகத்தான் கஷ்டப்படுறேன்னு அவங்க கிட்ட புலம்புவோம். இல்லனா அவங்க மேல எரிஞ்சு விழுவோம். ஆனா இதனால யாருக்கு நஷ்டம் தெரியுமா? நமக்கு தான். உங்க கணவர் மாறலையா? அத நினைச்சு அழுதுகிட்டே இருக்காதீங்க.
அந்த நேரத்தை உங்க பிள்ளைகளுக்காக ஒதுக்குங்க. அவங்க கூட உட்கார்ந்து பேசுங்க, அவங்க கூட விளையாடுங்க. பிள்ளைகளுக்கு அம்மாங்கிறவங்க வெறும் சாப்பாடு போடுற மிஷின் மட்டும் கிடையாது. அவங்களுக்கு நீங்க தான் ஒரு சிறந்த ரோல் மாடல். நீங்க எவ்வளவு தூரம் உங்க பிள்ளைகளோட நேரத்தை செலவிடுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க உங்க மேல ஒரு பெரிய மரியாதைய வளர்த்துப்பாங்க. நாளைக்கு அவங்க வளர்ந்து நிற்கும் போது அவங்க அப்பாவே உங்களை மதிக்கலனாலும் உங்க பிள்ளைகள் உங்களை ஒரு ராணி மாதிரி பார்த்துப்பாங்க. அந்த ஒரு கௌரவம் போதும் தோழிகளே. நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே அதுதான். அது மட்டும் இல்ல, பிள்ளைகளோட சிரிப்பும் பேச்சும் ஒரு மருந்து மாதிரி. நீங்க சோகமா இருக்கிற நேரத்துல அவங்க கிட்ட போய் உட்காருங்க. அவங்க செய்யற சின்ன சின்ன குறும்புகள் உங்க மன அழுத்தத்தை அப்படியே குறைச்சிடும். ஒரு கட்டத்துல உங்க கணவரே பார்ப்பாரு, வீடு இவ்வளவு சந்தோஷமா இருக்கே, நாம தான் இதுல ஒட்டாம இருக்கோமோன்னு அவரை யோசிக்க ஆரம்பிப்பாரு. குடும்பத்துல மத்த உறவுகள் கொடுக்காத அந்த உண்மையான அன்பையும் நிம்மதியையும் உங்க பிள்ளைகள் கிட்ட இருந்து தேடி எடுங்க. அது உங்களுக்கு ஒரு புது ரத்தத்தை பாய்ச்சுற மாதிரி ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ரகசியம் 8, அன்பை பிச்சை எடுக்காதீர்கள். ஸ்டாப் பெக்கிங் ஃபார் லவ். தோழிகளே, இப்போ நான் சொல்ல போற இந்த விஷயம் கொஞ்சம் கசப்பா இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். நம்மள பல பேர் பண்ற பெரிய தப்பு, நம்ம கிட்ட அன்பு காட்டாத ஒரு மனுஷன் கிட்ட போய், ஏங்க என்கிட்ட கொஞ்சம் பேசுங்களேன், எனக்கு ஒரு மதிப்பு கொடுங்களேன், முன்னாடி மாதிரி என் மேல அன்பு காட்டுங்களேன்னு கெஞ்சுக்கிட்டு இருப்போம். அவர் நம்மளை கண்டுக்காம பேசுறப்போ பின்னாடியே போய் அழுதுகிட்டு நிப்போம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு விஷயத்தையும் நாம கேட்டு பெறலாம், ஆனா அன்பையும் மரியாதையையும் பிச்சை எடுக்க கூடாது. ஏன்னா பிச்சை எடுக்கிற இடத்துல மதிப்பு இருக்காது. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அன்புக்காக அவர் பின்னாடி போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உங்களை இன்னும் தூரமா தான் தள்ளுவாரு. இது மனுஷ சுபாவம். நீங்க உங்க அன்பை கொண்டு போய் அவங்க கால்ல கொட்டும் போது அவங்களுக்கு அது ஒரு சுமையாதான் தெரியும். இனிமே என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த கெஞ்சுறத முதல்ல நிறுத்துங்க. அவர் உங்ககிட்ட பேசலையா, பரவாயில்ல, நீங்க உங்க வேலைய பாருங்க. அவர் உங்களை மதிக்கலையா, நீங்க உங்களுக்கான ஒரு உலகத்தை உருவாக்குங்க. உங்களை நீங்களே நேசிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸ போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க. நீங்க எப்போ அவர் பின்னாடி ஓடுறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கைய தைரியமா வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவருக்கு ஒரு பயம் வரும். என்ன இவ நம்மள தேடி வரல, இவளுக்குள்ள எவ்வளவு மாற்றம்னு அவர் உங்களை திரும்பி பாப்பாரு. அன்புங்கிறது தானா வரணும் தோழிகளே, அது கெஞ்சி வர்றது இல்ல. உங்க அன்புக்கு ஒரு தகுதி இருக்கு. அத மதிக்காதவங்க கிட்ட அத கொடுத்து உங்க தரத்தை குறைச்சுக்காதீங்க. நீங்க ஒரு மகாராணி மாதிரி கெத்தாயிருங்க. உங்களுக்கான அன்பு உங்களை தேடி வரட்டும். ரகசியம் 9, மௌனம் ஒரு கவசம். சைலன்ஸ் இஸ் யுவர் ஷீல்ட். தோழிகளே, நம்மளை யாராவது மதிக்காம பேசும்போதோ இல்ல தப்பா பேசும்போதோ நம்ம உடம்பு முழுக்க ஒரு பதற்றம் வரும் பாருங்க. உடனே பதிலுக்கு 4 வார்த்தை பேசிடணும், நம்ம மேல தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிடணும்னு தோணும். ஆனா ஒண்ணு கவனிச்சிருக்கீங்களா? நாம எவ்வளவுக்கு எவ்வளவு கத்தி பேசுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அங்க சண்டை தான் பெருசாகுமே தவிர நமக்கான மரியாதை கிடைக்காது. உங்க கணவர் மத்தவங்க முன்னாடி உங்களை விட்டு கொடுத்து பேசும்போது நீங்க பதிலுக்கு அங்கேயே சத்தம் போட்டீங்கன்னா அங்க இருக்கிறவங்க 2 பேரையும் தான் சேர்த்து தப்பா பார்ப்பாங்க. அந்த இடத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஆழ்ந்த மௌனம். சத்தம் போட்டு பேசுறத விட அமைதியா இருக்கிறதுக்கு தான் அதிக தைரியம் வேணும். அவர் கத்தும் போது நீங்க அமைதியா அவரோட கண்ணை பார்த்துட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிட்டீங்கன்னு வைங்க, அது அவர் மனசுக்குள்ள ஒரு பெரிய உறுத்தலை உண்டாக்கும். என்ன இவ எதுவுமே பேசல அப்படின்ற பயம் அவருக்குள்ள வரும். உங்க முகத்துல ஒரு தெளிவோட ஒரு நிதானத்தோட நீங்க மெயின்டைன் பண்ற அந்த சைலன்ஸ் இருக்கு பாருங்க, அதுதான் உங்க கவசம்.
தேவையில்லாத இடத்துல உங்க வார்த்தைகளை வீணாக்காதீங்க. வார்த்தைகளை விட மௌனத்துக்கு அதிக வலிமை இருக்கு. நீங்க மௌனமா உங்க வேலையிலையும் முன்னேற்றத்திலையும் கவனமா இருக்கும் போது உங்களை மதிக்காதவங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்க அமைதியை பார்த்தா பயம் வரும். இவளுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் நடக்குதுன்னு அவங்க உங்களை இன்னும் மரியாதையா நடத்த ஆரம்பிப்பாங்க. அதனால கோபத்தை கத்தலா காட்டாம மௌனமா காட்டுங்க. ரகசியம் 10, சரியான நட்பு வட்டம். பில்ட் எ பாசிட்டிவ் சோசியல் சர்க்கிள். தோழிகளே, நம்ம கஷ்டத்தை பத்தி நம்ம கிட்டயே திரும்ப திரும்ப பேசி நம்மளை இன்னும் சோகமாக்குறவங்க கூட இருக்கிறத விட நமக்கு தன்னம்பிக்கை கொடுக்கிற தோழிகளோட பழக ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில முன்னேற துடிக்கிற பெண்களோட பழக்கம் உங்களுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். மத்தவங்க மதிக்கலைங்கிற கவலையை விட உங்களை மதிக்கிற ஒரு நட்பு வட்டம் உங்க மனச லேசாக்கும். நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அதுல நல்ல விதைகளை விதைக்கிற நண்பர்கள் இருந்தாதான் நிம்மதி கிடைக்கும். உங்களை மதிக்காத ஒருத்தரை பத்தியே சிந்திச்சு உங்க நேரத்தை வீணாக்குறத விட்டுட்டு 4 நல்ல விஷயங்களை கத்துக்கிற இடத்துக்கு போங்க. உங்களை ஊக்கப்படுத்துற ஒரு தோழி கிடைச்சா கூட உங்களால எதையும் சாதிக்க முடியுங்கிற தைரியம் தானா வரும். ரகசியம் 11, எல்லைகளை வகுத்தல். செட்டிங் பவுண்டரிஸ். அன்பு காட்டுறது வேற, நம்ம சுய மரியாதைய அடகு வைக்கிறது வேற. யாராவது உங்களை வார்த்தைகளால காயப்படுத்துறாங்கன்னா அந்த இடத்துல மென்மையா ஆனா உறுதியா, இப்படி பேசுறது எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்கன்னு சொல்ல பழகுங்க. நீங்க மௌனமா எல்லாத்தையும் தாங்கிப்பீங்கன்னு அவங்க நினைக்கிற வரைக்கும் தான் ஆட்டம் போடுவாங்க. இதுக்கு மேல நான் அனுமதிக்க மாட்டேன்னு நீங்க ஒரு கோடு கிழிச்சிட்டா அப்புறம் அவங்க யோசிச்சுதான் பேசுவாங்க. வீட்டுக்குள்ள நாம ஒரு வேலையாளா மட்டும் இல்லாம அந்த வீட்டோட கௌரவமா இருக்கணும்னா சில எல்லைகள் அவசியம். மதிக்காத இடத்துல சண்டை போடாம அந்த இடத்தை விட்டு விலகி போறது மூலமா நீங்க உங்க தரத்தை நிலைநாட்ட முடியும். உங்களை காயப்படுத்த யாருக்கும் அனுமதி இல்லைங்கிறத உங்க செயலால புரிய வைங்க. ரகசியம் 12, தோற்றத்தில் பொலிவு. செல்ஃப் க்ரூமிங் அண்ட் பிரசன்டேஷன். வெளியே போறப்போ மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயும் உங்களை நீங்க ஒரு கம்பீரத்தோட வச்சுக்கோங்க. கலைஞ்ச தலை, அழுக்கு நைட்டி இதெல்லாம் உங்களுக்கே ஒரு சோர்வை கொடுக்கும். காலையில குளிச்சு முடிச்சு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணி ஒரு சின்ன பொட்டு வச்சு கண்ணாடிய பாருங்க. அந்த புத்துணர்ச்சி உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கும். மத்தவங்க பார்க்கணும்னு இல்ல, உங்க மனசுக்கு நீங்க அழகா தெரியணும். நீங்க உங்களை ஒரு ராணி மாதிரி பார்த்தாதான் மத்தவங்க உங்களை ஒரு ராணி மாதிரி நடத்துவாங்க. ஒரு தெளிவான தோற்றம் உங்க மன அழுத்தத்தை குறைச்சி உங்களை இன்னும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். ரகசியம் 13, அறிவு தேடல். கண்டினியூஸ் லேர்னிங். வீட்டு வேலைகளை தாண்டி உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. செய்திகளை படிக்கிறது, புது புது விஷயங்களை யூடியூப்ல கத்துக்கிறதுன்னு உங்க அறிவை வளர்த்துக்கோங்க. நீங்க விவரமானவளா இருந்தா யாரும் உங்களை சுலபமா ஏமாத்த முடியாது, இல்ல விட்டு கொடுத்து பேச முடியாது. 4 பேர் முன்னாடி நீங்க தைரியமா ஒரு விஷயத்தை பத்தி பேசும்போது உங்களை மதிக்காதவங்க கூட ஆச்சரியப்படுவாங்க. அறிவுதான் ஒரு பெண்ணுக்கு உண்மையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்பவும் கூர்மையா வச்சுக்கோங்க. அது உங்களை எந்நேரமும் பாதுகாக்கும். ரகசியம் 14, உங்களை நீங்களே நேசித்தல். செல்ஃப் வேலிடேஷன், த அல்டிமேட் சொல்யூஷன். தோழிகளே, மத்தவங்க நம்மளை பாராட்டணும் மதிக்கணும்னு எதிர்பார்க்கிறத முழுசா நிறுத்திட்டு உங்களுக்கான அங்கீகாரத்தை நீங்களே கொடுத்துக்கோங்க. நான் சிறப்பானவள், நான் அன்பானவள், நான் எதையும் சாதிப்பேன்னு தினமும் உங்களுக்குள்ள சொல்லிக்கோங்க. உங்களை நீங்க எந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மத்தவங்களோட அலட்சியம் உங்களை பாதிக்காது. கணவரோ இல்ல மத்தவங்களோ உங்களை கண்டுக்கலையா, பரவாயில்ல, நீங்க உங்களை கண்டுக்கோங்க. உங்க வெற்றியை நீங்களே கொண்டாடுங்க. என்னைக்கு உங்க சந்தோஷம் இன்னொருத்தரோட கையில இல்லைன்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அன்னைக்குதான் நீங்க நிஜமான சுதந்திரத்தை அனுபவிப்பீங்க. நீங்க ஒரு வைரம், அந்த வைரத்துக்கு மத்தவங்க மினுக்க தேவையில்லை, அதுவே பிரகாசிக்கும். ரகசியம் 15, உங்களுக்கு நீங்களே துணை.
தோழிகளே, இப்போ நாம 15வது ரகசியத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோஸ்ல நிறைய தோழிகள் ஒரு விஷயத்த வருத்தத்தோட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னதான் நான் என்ன திருத்திக்கிட்டாலும் மௌனமா இருந்தாலும் என் கணவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாரே, இன்னும் மதிக்காம தான் இருக்காரு, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்கான தீர்வும் இந்த 15வது ரகசியத்துல தான் இருக்கு. அது என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்க தான் துணை அப்படிங்கிற அந்த ஒரு நிஜத்தை முழுசா ஏத்துக்கிறது. அவர் நம்மளை கண்டுக்கல, அவர் ஏன் இன்னும் மாறலன்னு அவரோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தா உங்க காலம் தான் வீணாகும். அவர் மாறணும்னு நீங்க எதிர்பார்க்கிற வரைக்கும் தான் அவருக்கு அங்க பவர் அதிகம். என்னைக்கு நீங்க அவரை எதிர்பார்க்கிறத நிறுத்திட்டு உங்க வாழ்க்கையை நீங்க ரசிச்சு வாழ ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவரோட அந்த அலட்சியம் தானா உடைஞ்சு போயிடும். உங்க கண்ணீரை துடைக்க அவர் வரலையா? பரவாயில்ல, உங்க கைய வச்சு நீங்களே தொடச்சுக்கோங்க. உங்களை பாராட்ட யாருமே இல்லையா? கண்ணாடி முன்னாடி நின்னு உங்களை நீங்களே பாராட்டுங்க. இன்னைக்கு நான் சூப்பரா சமைச்சிருக்கேன், இன்னைக்கு நான் ரொம்ப தைரியமா இருக்கேன்னு உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. மத்தவங்க உங்களை மதிக்கிறதும் மதிக்காததும் அவங்க தரம், ஆனா நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்கிறது தான் உங்க தரம். என்னைக்கும் மத்தவங்க கையில உங்க சந்தோஷத்தை அடகு வைக்காதீங்க தோழிகளே. நீங்க ஒரு தனித்தன்மை கொண்ட மனுஷி, உங்களுக்காக வாழ பழகுங்க. சரி என் அன்பு தோழிகளே, இந்த 15 ரகசியங்கள்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? இல்ல எந்த விஷயத்த நீங்க இன்னையில இருந்து உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க போறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்னோட வீட்ல மகாராணியா வலம் வருவேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் நான் ஒரு மகாராணி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது தரும்னு நான் நம்புறேன். உங்களை நீங்களே செதுக்கிக்கோங்க, இந்த உலகம் உங்களை அண்ணாந்து பார்க்கும். சகோதரிகளே, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு சின்ன உதவி கேட்க போறேன். ஒரு தோழியா நான் சொல்ற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நீங்க தான் எனக்கு உதவணும். அது எப்படி தெரியுமா? நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் யூடியூப் தளத்துக்கிட்ட இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, இத பல பேருக்கு கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லும். இதுதான் நம்ம வீடியோக்கான முதல் படி. அதனால மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. அடுத்ததா கமெண்ட் செக்ஷன் பக்கத்துல புதுசா ஹைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கிறத கவனிச்சிருக்கீங்களா? இது எதுக்கு தெரியுமா? நம்ம சேனல் மாதிரி வளர்ந்து வர்ற புதுமையான முயற்சிகளை யூடியூப் உலகமே திரும்பி பார்க்க வைக்க தான் இந்த வசதி. ஒரு வீடியோவுக்கு ஒரு வாரத்துல உங்களால 3 ஹைப் வரைக்கும் கொடுக்க முடியும். இந்த சிந்திக்க சில நிமிடம் தோழியின் குரல் வீடியோ நிஜமாவே மத்த பெண்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நீங்க நம்புனீங்கன்னா இப்பவே அந்த ஹைப் பட்டனை தட்டி நம்ம வீடியோவை டாப்ல வர வைங்க. உங்க ஒவ்வொரு ஹைப்பும் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் நீங்க கொடுக்கிற மிகப்பெரிய ஆதரவு. என்ன சகோதரிகளே, இப்பவே ஒரு ஹைப் பண்ணி ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.